நாயனுடைய ஆலயத்து முன்பதாக ஒரு வயதான கிழவராக வடிவெடுத்து ஐயா அங்க சொம்பு சங்கி சேகந்தியோடு அந்த கோயில வளர்த்துக்கிட்டு அனத்தை கொண்டு வளர்த்திருந்தார் அறிராமையா. மாயவரே ஒரு தாசனாக வடிவெடுத்து அங்கே அனத்தை கொண்டு வளர்த்திருக்கிறார். இந்த வேகத்தில் தாமரை கண்ணிலே கண்டார். அனத்தக்கூடிய உரலானது கேட்குது. ஆறு போய் பார்க்கலாம். இது என்னமோ உரும்பு சத்தமாக கேட்குது. யாரு இருப்பாங்க கோயில் என்னமோ ஐயா ஐயா அடிக்கு தலைக்கு ஒரே மாதிரி இருக்குது. சத்தம் ரெண்டு பக்கம் கேக்குதா? ஐயா வருதுன்னா ரெண்டு பக்கம் வரும். காட்ட முடியாது. ஐயோ அதெல்லாம் புண்ணாய் கேள்வி சொல்றீங்க. ஐயோ அதெல்லாம் கிடந்துட்டு போகுது. நீ போத்தி விடுது. ஐயோ அது எந்த எடுத்த என் வீட்டுக்கு போட. ஐயா ஐயா கை ஐயா ஐயா தாசரையா கொஞ்சம் மேல எந்திரிச்சு கை கொஞ்சி போகுது. ஐயா தாசரையா ஏன் இங்க படுத்துக்கிட்டீங்க? ஆனா இது வந்து எந்திரிக்க முடியல. அடுத்த எங்க வீட்டுக்கு போலாம். உங்க கூட இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க வீடு பெரிய வீடு. உங்களோட வீடு பெரிய வீடு வந்து வந்து தூங்குறவனு எழுப்புன. அப்படி கேளுங்க ஐயா தாசரையா. என்னுடைய மாளிகையிலே 1000 தாசமார்களுக்கு அன்னதானம். அப்படி 1000 தாசமார்களுக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று 1000 பேரை அழைத்து வந்தார் என் அண்ணவர். ஆனால் பார்க்கிற போது 999 தாசமார்கள் என் மாளிகையில் இருக்கிறார். ஆனால் ஒரு தாசன் குறையாக இருக்கிறது. அதனால ஐயா இந்த ஒரு தாசன் வேணும்னு தான் நான் இப்படி கோயக்கோளம் சத்திரம் ஜாவடி எல்லாம் தேடிட்டு அந்த குறையை நீங்களா நீக்கி வைக்கணும் ஐயா. வாங்க புண்ணோட அடிச்சாருங்க சொல்லிச்சாருங்க புண்ணு புடிதியோட துருநாத்தத்தோட படுத்திருக்கிற என்னை வந்து வாங்குற. நான் வந்து அங்க இருக்கிறவனெல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. 999 பேர் வந்து பண்ணக்கூடியது. நானும் ஒருத்தம் வந்து என்ன பண்ண போறோம்? என்னை வந்து கூப்பிடுறீங்க ஐயா. ஐயா நீங்க வந்து ஒப்புக்கு கூட இருந்தா போதும். 1000 பேர் குறையாக இருக்கிறது. நீங்க வந்து அவங்க கூட வந்து உட்கார்ந்தீங்கன்னா சரி. அப்புறம் மயார் பூசையெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. அப்புறம் நீங்க வயிறார சாப்பிட்டு இருந்து விருந்தாடி மணி போறாங்க. நான் வயிறார சாப்பிடுறேன். எல்லாம் புடுங்கலையே. இறைய வந்து வாவான்னு சொல்லி கூப்பிடுறேன். ஐயருக்கு பாரு கண்ணில் ஊற பூல. அவன் எந்த கூப்பிடுற குடி சாப்பாடு 1000 பேர் இருக்கிறாங்கல்ல போட வேண்டியது. வாங்க என்ற மாளிகைக்கு போடவா. அப்ப பார்த்தால் எம்பெருமா மாயவர் தாமரையை பகுவத்து பார்க்க வேணும். இறைய வந்து வாவான்னு சொல்லி கூப்பிடுறீங்க. நான் உன்னுடைய வாழைக்கு வரவேறன்னு சொன்னா என்னுடைய திரேக மேடிய நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ. நீயே வாங்கி எடுத்துருவேன். என்னுடைய முகமெல்லாம் பாத்தியா சீல் வடிச்சுட்டு இருக்குது. கண்ணிலே ஊழை ஒழுகிட்டு இருக்கு. ஊழை ஒழுகுது, கண்ணில ஊழை ஒழுகுது. அதையெல்லாம் தொடச்சுடும். நான் வரணும்னா இதையெல்லாம் தொடக்கணும். தொடச்சுட வருது. ஐயோ ஐயோ நான் சிவனேன்னு வடிச்சிருந்தேன். என்னை வந்து எல்லாம் புரிஞ்சு விட்டுட்டு
ஐயா ஐயான்னு அணிவு நச்சுறேன் நான் தொடச்சுடு வாரேன் அது மேலே நேரமாகிட்டு இருக்குது தொடச்சு விடுற பாருங்க வீட்டு போய் தொடச்சுக்கலாம் வாங்க பறிச்சு இது வரைக்கும் வேட்டியெல்லாம் சொல்றது அப்ப கண்ணு பூளையெல்லாம் தாமரை எடுத்து விட்டாங்க. பார்க்கலாம் என்ற பரிசோதனை செய்கின்ற பொழுது அருங்கேற்கும் நெருங்கினகாக இருக்கக்கூடிய இந்த புண்ணையெல்லாம் சுத்தம் பண்ணு. நான் வந்து நானே 1000 பேர்த்தோடு உட்கார்ந்துருந்தா அவங்க சாப்பிடுவாங்களா துரு நாட்டத்தோடு இருக்கிறேன் என்கிறவோ கொஞ்சமும் கூட அச்சப்படாமல் தாமரை தன்னுடைய முந்தானி சிறகாரை அந்த பூளைகளை எல்லாம் தொடச்சு மேலே இருக்கக்கூடிய முன்னுகளை எல்லாம் தொடச்சார். இதையெல்லாம் செய்த போது பார்க்கிற போது முதுகிலே முதுகு பிளவையாக இருக்கிறது. அந்த முதுகு பிளவையிலே ஆயிரக்கணக்கான புழுவுகளை குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற போது எடுத்துட்டு அதெல்லாம் விட்டுரு. ஐயோ அதெல்லாம் எம்பட மாமன் சாப்பிட்டு உயிரோடு இருக்கு. இந்த தாமரை நானுடைய மாளிகைக்கு வர வேணும்னு சொன்னா இந்த முழுகு பிறவிலே வாழக்கூடிய புழுவையெல்லாம் இத்தனை புழுவோடு அங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அக்கள் தலை சொல்றீங்க இந்த புண்ணையெல்லாம் சுத்தம் பண்ணணும். அப்படியே அகட்டுங்களையா என்று எங்க ராமலிங்கராட்சி மனசிலே கொஞ்சமும் கூட அச்சப்படாமல் அந்த முதல்ல இருக்கக்கூடிய புலவுகளை எல்லாம் நினைச்சு நம்ம அங்க வேணா சுத்தங்க செய்யுறானே நேரம் ஒவ்வொரு முழுவுகளாக முதல் புலவையிலே இருக்கும் முழுவுகைகளா கீழே இருந்ததுனால தாமரை ஐயா எல்லாம் கேள்விட்டியா உன்னையெல்லாம் தொடச்சு முட்டு எல்லாம் தள்ளிட்டியா இங்க எம்மட உடம்புல சிவனேன்னு இருந்தது. அதையே ஒரு 3 உருண்டையா புடி கையில எடுத்து அந்த புழுவை எல்லாம் கையில எடுத்து 3 உருண்டை புடி. இவ்வளவு நாளே என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து மாமிசங்களையும் கொடுத்து வளர்த்திட்டு இருந்தா கீழே தள்ளிட்டோம்ங்க. ஐயோ சாமி இப்ப பாரு பொறுக்க சொல்றீங்க. பொறுக்கிட்டியா ஒரு நாம்பல் ஆச்சுங்க. சரி நாம்பல் ஆயிட்டுதில்ல நான் வரவணுமல்ல நான் உங்களோட நாளைக்கு வரவணுமல்ல அதை சாப்பிடு. முக்காலம் உணதரம் உன்னுடைய மாளிகைக்கு நான் வர வேண்டும். ஆனால் இந்த புழுவை சாப்பிடுங்கிறீங்க. சுவாமி அப்படியோ அகட்டுங்களையா என் பெருமா மாயவனை மனசிலே நினைத்து கொஞ்சம் கூட தாமரை அச்சப்படாமல் அந்த புழுவை வாயிலே போட்டான். தாமரை பெண்ணே சாப்பிட்ட கையில இருக்கையில புழு வாயில போடையில புழுவு சுவை எப்படி இருக்குது சுவாமி? நல்லா இருக்குதா? பழனி பஞ்சாமிர்தம் போல இருக்கிறது சுவாமி. உனக்கு பொல்ல பைத்தி தலைக்கே ஏறிட்டுதான். சரி பரவாயில்ல. நான் உன்னோட மாளிகைக்கு வர வேணும்னு சொன்னா என்னால நடந்தெல்லாம் வர முடியாது. கை தாங்கரா எப்படியே சுக்கா மூட்டை போட்டு கூட்டிட்டு போனா வருவேன். அப்படியே கை தாங்கராக அழைத்து கொண்டு போகிறேன் ஐயா. வாங்க 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 ஐயா. ராசரையா எந்திரிக்கு போலாமா? எந்திரிக்க முடியாது ஐயா. எந்திரி 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 உடுமாடே எழுங்க எழுங்க மாட ஐயா எந்திரிங்க. அப்ப தாமரை தன்னுடைய தோளோடு தோளாக அணைத்துக் கொண்டு எம்பெருமா மாயவன் தான் என்பது தெரியுமா? தெரியாது. தோளோடு அணைத்துக் கொண்டு வாங்க போகிறாமன் மாளிகையே மாளிகையே தெரியலோ 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 ராமர தேடியலோ மங்கை வேணா கூட்டி வந்தா அப்படி கூட்டி வருகின்ற பொழுது தாசமான 1000 பேர் உட்கார்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா அப்படி உட்கார சொன்னே உள்ள வகையிலேயே நாத்தம் குடல புடுங்குது. ஆமா இந்த கெல்டு தாசன் கிட்ட. ஆமா ஏமா தாசனா உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம் இல்ல? இப்படி 18 வகை பதார்த்தங்களோட சாப்பாடு பரிமாறி வச்சிருக்கிறேன். சரி உயர்மோசப்படுறதுக்கு வர சொல்றேன். ஆமா நாங்க மதியோடு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். உண்மைதான். இங்க வந்து கிட்ட போயத்தான் நாத்தம் அடிக்குது. நாங்களும் போறோம். ஐயா படிக்கும் கவலைப்பட வேண்டாங்க ஐயா. அப்படி சீராடி போக வேண்டாம். நீங்க 999 பேரும் ஒருமுகமாக அமருங்கள். அவரைத்தானே ஒரு தனியாக உட்கார வச்சுட்டா போகுது. ஒரு திரை ஒண்ணு கட்டி
திரைக்கு அந்த தனியா உட்கார வச்சாங்க கெல்லுதாசனை. தனியா கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறேன் ஐயா என்று சொல்லி அதன் பிரகாரமே வடநாட்டு மாலைகளை 18 வகை பதார்த்தங்களோடு சாப்பாடு பரிமாறி வச்சாங்க சுவாமிகளை. அதே போல இந்த நேரத்தில் இப்போ இங்க கூட்டி விட்டு போட்டு தண்ணி ஒழிச்சு விட்டு அங்க ஒரு மாத்தொன்ன விரிச்சு விட்டு ஒரு 5 இலை போட்டு சாப்பாடு கூட பரிமாறுங்க. வாங்க 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 நேரமாயிருக்கு. அதையெல்லாம் பரிமாறதுக்குள்ள ஏங்க போச்சு இந்த வாழ்த்து மண்டபம் வாங்கிட்டு வந்துடலாம்.